நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எல்லாரும் தமிழ் புத்தாண்டு ஏன் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே இல்லைங்களா? இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது சமீபமா வந்தது தான். அதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து நியூ இயர் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கும் காலம் இது வந்து மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. பொங்கல் அன்னைக்குதான் அந்த மகர சங்கராந்திக்கு மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வாரு. அவரு என்ன வாகனத்துல எழுந்தருள்றாரு, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் பூண்டு வராரு, கொடை வச்சுட்டு இருக்காரா, ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரா, இதை பேஸ் பண்ணி தான் அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி அப்படின்னு நம் முன்னோர்கள் கணிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த சித்திரை மாதம், இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது இந்த சித்திரை மாதத்துல சூரியன் பிரவேசிக்கிறது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷராசிக்கு சஞ்சாரம் பண்ணுவார். இது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா காலை ஏப்ரல் 14 காலை 9:40 மீனத்துல இருந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய தினம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு, அதுக்கான பலன்கள் அப்படின்றது நம்ம சொல்றோமா. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க தமிழ் புத்தாண்டு. இந்த வருடம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார். ஆக உச்ச குரு அவரோட பார்வை, பொதுவாவே குருனோட பார்வை சுபம்தான். உச்ச குருவா அமர்ந்து பார்வை பதிக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதாமா போகுது. சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கவங்களுக்கு இவ்வளோ நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும், சுய ஜாதகத்துல தசை பெருசா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இவ்வளவாத நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா இருக்குமா. மகர ராசினியர்கள் பத்தி பேச போறோம் மேம். அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி பலன்கள் தரும் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாமா. மகரம்க்கு வந்து பாருங்க, அவங்களோட ராசி அதிபன் சனி பகவானே ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. கடந்த 7-7.5 வருஷமா மகரம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நிறைய மகரம் வந்து பாருங்க வீடு இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, சொத்து பத்தி இழந்தாங்க. வேலை செய்யறவன ஒருத்தவங்களை நம்பி ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிச்சாங்கன்னா அவன் மொத்தமா ஏமாத்திட்டான். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 0 ஆக்கிட்டான். இவங்க வேற ஏதோ வேலையில இருந்திருப்பாங்க. அப்ப அவனுக்கு இத்தனைக்கும் நல்லா பார்த்துருந்துப்பாங்க. நல்ல சாப்பாடு, என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் ப்ராப்பரா செஞ்சிருந்தாலும் மொத்தமா ஏமாத்திட்டு இருப்பான், மொத்தமா சீட் பண்ணி போயிருப்பான். இப்படி நிறைய விஷயங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சது, சமுதாயத்துல அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, முக்கியமா பிள்ளைங்களால ஒரு பெருத்த அசிங்கம், எல்லாம் தான் முடிஞ்சிச்சே. அட்லீஸ்ட் நான் நல்லா நடமாடினாவது இருந்தேனா அப்படின்னா காலை உடைச்சு, கையை உடைச்சு, இடுப்பு எலும்புல வலி கொடுத்து மூளையில உட்கார வச்சேன். ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் சனியே இப்ப நல்லது செய்யக்கூடிய பொசிஷன் தான் நம்ம வந்தா. இப்ப 6-3 சனி வந்து பாத்தீங்கன்னா சகாய சனியா வந்திருக்கா. சகாய சனி, சகாயம் அப்படின்ற பேர்லயே இருக்கலாமா, ஹெல்ப். எல்லா விதத்திலயும் இவங்களோட ராசி, அதாவது சனியினோட ராசி, அவங்க ராசி அதிபனே ஹெல்ப் பண்ண போறான். கவலையே பட வேண்டாம். எதெல்லாம் நான் உங்ககிட்ட புடுங்கின அத்தனையும் நீ திருப்பி கொடுத்துட்டு. அப்ப ஏன் நீ புடுங்கின? உனக்கு ஒரு பாடம் புரிய வைக்கணும், வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிய வைக்கணும், அதுக்காக புடுங்கின. இப்ப வாழ்க்கைன்னா என்ன நீ தெரிஞ்சுட்ட. பொதுவாக ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிட்டாலேமா நம்ம புத்தி ரொம்ப தெளிஞ்ச நீரோட மாதிரி மாறிடும். என்ன அடிச்சாலும் நம்ம தாங்குவோம். நமக்குள்ள ஒரு பக்குவம் அப்படின்றது வந்து ஆமா. ஆக அந்த பக்குவப்படுத்தப்பட்ட மனநிலையில மகரம் இப்ப இருக்காங்க. இப்ப சகாய சனி என்னதான் நான் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கணும் அத்தனையும் கொடுப்பேன். ஒரே அளவு கொடுப்பேனா, எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவு கொடுப்பேனா, அதை விட பெருசா கொடுப்பேன். நல்ல ஆஸ்பெக்ட்ல வேலையை புடுங்கன்னா சூப்பரான வேலை கொடுப்பேன். குடும்பத்துல நிம்மதி புடுங்கன்னா நல்ல நிம்மதியான சந்தோஷமான, எந்த பிள்ளைங்களால நீ அசிங்கப்பட்டோ அந்த பிள்ளைங்களாலேயே நீ வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் அடையக்கூடிய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ்மா. அது ஏன் டபுளா கிடைக்க போகுது அப்படின்னா, குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா. அவர் நல்லது சனி 1 மடங்கு தான் கொடுப்பாரு. குருனோட பார்வை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். சோ நல்லது கொடுப்பாரு 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் டபுளா கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குமா, அந்த அந்யோன்யம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகும். இந்த காலகட்டத்துல நம்ம ஒரு சிம்பிளா ரெஸ்டாரண்ட் போனா கூடமா, அப்பா அம்மா ஒரு குழந்தைன்னா அப்பா ஒரு போன், அம்மா ஒரு போன், குழந்தை ஒரு போன், அதுதானே வச்சுக்குது. அவங்கவுங்க ஒண்ணு பாக்குறாங்க. இவங்க இன்ஸ்டா பாக்குறாங்க, ரீல்ஸ் பாக்குறாங்க, அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தோரா பூச்சி பார்த்துன்னு இருக்கும். அந்த மாதிரிதான் அந்த பெருசா அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. தாமரையில தண்ணி மாதிரி இருக்கும். அது ராகுனோட காரகத்துவம். ஆனா காசு பணம் வசதி நிறைய இருக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருக்கும். ஆமா ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை விட்டு இவங்க விலகி வர்றதுக்கான காலம். விலகி வந்துருவாங்க. விலகி வர்றதுக்கான காலம். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேப், நல்லபடியாவே விலகி வந்துருவாங்க. அவங்களே உங்களை வேணான்ட்டு போயிடுவாங்க. அதுல ஒரு நல்லது நடக்குது இல்லையா. நான் எப்படிடா கழட்டி விடணும்னு பார்த்தேன், அந்த பிள்ளைய நம்மள வேணான்ட்டு போயிடுச்சு, அப்பாடா நிம்மதி.
எங்க அவளோட பிஹேவியர் என்னால தாங்க முடியல, அவரோட ஆட்டிடியூட் என்னால தாங்க முடியல, அப்படிப்பட்ட நொந்துட்டு இருக்க மகரம்லாம் கூட இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அவங்களுக்கு ஒரு பெருத்த ரிலீஃப். ஆரோக்கிய குறைபாடுகள், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருந்துச்சு, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் இருந்துச்சு, என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் டயபெட்டிக் கண்ட்ரோலே வரல, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிலீஃப். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அம்மா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு காதல் வரும், திருமணம், நல்ல ஒரு வாழ்க்கை துணை, ஆமா நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது வரும். ஏன்னா வந்து குரு 7ஆம் பாவத்துல இருக்காரு. அப்ப ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்றது நல்ல குணாதிசயங்களோட உத்தமமான குணங்களோட வரக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னரா வருவாங்க. இப்ப மகர ராசி ஆண்களா இருந்தா அந்த மாதிரி ஒரு வரன் பொண்ணு கிடைக்கும், பெண்களா இருந்தா அந்த மாதிரி ஒரு வரன் ஆண் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாமா. ஓகே மேம், இவங்க எந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரி கோயில் போகலாம்? பொதுவா மகரம் அப்படின்னாலே ராசியாதிபன் சனி இல்லையாம்மா. அப்ப இவங்க எப்பயுமே வழிபாடு பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா சிவனை தான் வழிபாடு. சிவன் தான். ஆமா, மகரம் கும்பம் இல்ல சிவனை தான் வழிபாடு பண்ணும். ஏன்னா இவங்களோட ராசியாதிபன் வந்து சனி பகவான்மா. அப்ப சனிக்கு யாரு கடவுள் அப்படின்னா சிவன் தான் கடவுள். இப்ப நமக்கு சிவனை பிடிக்கிற மாதிரி சனிக்கு சிவனை தான் பிடிக்கும். அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஐயன் ஒருவனுக்கே அப்படின்ற மைண்ட் செட்டு தான் சனிக்கு. சிவனை தவிர யாரையும் கும்பிட மாட்டான். அப்ப அவனோட கடவுளை நீ கும்பிடுற அப்படின்னா சனியனோட கை உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் இருக்குமே தவிர உன்னை கழுத்தை பிடிக்கிறதுக்கு இருக்காது. இன்ஃபேக்ட் அவனே இப்ப ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் இருக்கு. அவர் காலை பிடிச்சிருன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். கண்டிப்பா மேம், ரொம்ப நன்றி மேம். நன்றி.